பிரதமரின் வளர்ச்சி அடைந்த பாரத் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு. மோடி கவர்மெண்ட் தொழிலாளிகளை எப்படி ப்ரொமோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாரி ரொம்ப எம்ப்ளாயிக்கு தெரியறதில்ல. நம்ம இஎஸ்ஐயில் எம்ப்ளாயி 3 வருஷம் வேலை செஞ்சாலே அவங்களுடைய குழந்தைகள் நீட் எக்ஸாம் எழுதியிருந்தால் அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் கோட்டா இருக்கிற விஷயங்கள் ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல. அதை கூட ஒரு அவேர்னஸ் பண்ணி அது மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை. 10,000 சீட் இருக்குது. இந்தியா பூரா 10,000 சீட்டு எம்ப்ளாயீஸ்க்கு எம்ப்ளாயியுடைய குழந்தைகளுக்கு நீட் எழுதின குழந்தைகளுக்கு இருக்குது. அது 10,000 ரேங்குக்குள்ளே ஆல் இண்டியா ரேங்கில் இருக்கணும் ஒரு இது இருக்குது. அதை கூட நீங்கள்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டு என்னுடைய ஒரு एवं अभिनंदन करती हैं। माननीय प्रधानमंत्री जी, हम आपको सविनय सूचित करना चाहते हैं कि आज के इस शुभ अवसर पर और सभी लाभार्थी भाई एवं बहनों, आदरणीय प्रधानमंत्री विकास के साथ मजबूत करना और उद्योगों को अधिक भर्ती के लिए प्रोत्साहित करना विकसित भारत की दिशा में एक महत्वपूर्ण आवश्यकता है। इसी उद्देश्य से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने लाख करोड़ रुपए की योजना हम लागू कर रहे हैं। उद्योग जगत से भी जुड़े हुए बहुत सारे महानुभाव मैं आज देख रहा என் பேர் ஹேமா. ஸோ நான் சிகோ லாஜிஸ்டிக்ஸில் ஒரு 7 மந்த்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் நியூ பெனிஃபிஷரி இந்த PMBVRYல நியூ பெனிஃபிஷரி மெம்பராக நான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணோம். நரேந்திர மோடி என்ன பண்ணாருன்னா, லைக் இந்த இனிஷியேட்டிவ்ல எங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் பண்ணுற, அதாவது எங்களோட சேலரியிலேருந்து 50% எங்களுக்கு கிரெடிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 7,500 வந்துச்சு. ஸோ இப்போ தான் பேசி முடிச்சாங்க. ஸோ எங்களுக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ இன்னும் ஒரு 6 மந்த் கழிச்சு எங்களுக்கு பேலன்ஸ் 7,000 வந்துடும். சாரி 7,500 வந்துடும். ஸோ இதனால நான் பீப்புள் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க படிச்சுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பா ஒர்க் ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பெனிஃபிஷியரி லைக் ஃபர்ஸ்ட் டைம் யூஏஎன் கிரியேட்டரா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் இந்த பெனிஃபிஷரிக்குள்ள வருவீங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். ஃபியூச்சர்ல உங்களுக்கு எதுக்காச்சும் அந்த அமௌண்ட் யூஸ் ஆகும். இப்போ எனக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. அந்த மாதிரி மேபி உங்களுக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா அந்த அமௌண்ட் இருக்கும். ஸோ உங்களோட எஜுகேஷனும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளோட மோடிஜி நமக்கு ஹெல்ப் பண்றாரு. ஏதோ ஒரு வே ஆஃப் நமக்கு ஒரு ஹெல்பிங் கிடைக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் நமக்கு குட் ஸ்கீம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் அ சிட்டிசன்ஸா நம்ம யூட்டிலைஸ் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸும் இருக்கு. ஸோ வில் யூட்டிலைஸ். தேங்க்யூ.